Hello everyone. I welcome you all again to my channel Capstone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பொதுவா இருக்கிற ஒரு டாபிக் தான். ஜெனரல் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு சப் டாபிக் தான் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இது நம்ம சமச்சீர் கல்வி புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் புக்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ண விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைஃப் சயின்ஸ்ல டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்ன இருக்கு, ஸோ அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைஃப் சயின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் சயின்சஸ் இன்வால்வ் தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லைஃப். ஸோ எதை பற்றிலாம் படிப்போம்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸோட டிஸ்கவரிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பீயிங் அப்ளைட் இன் வேரியஸ் செக்டர்ஸ்: ஹெல்த் செக்டர், அக்ரிகல்ச்சர், மெடிசன், pharmaceutical and food science industries. So இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் life science discoveries has happened a lot. Biology and its sub-disciplines, இதுதான் வந்து natural science. On micro scale and on larger scale அப்படின்னு இதை கேட்டகரைஸ் பண்றாங்க. மைக்ரோ ஸ்கேல் அதோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. லார்ஜர் ஸ்கேல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி, இம்யூனாலஜி, ஈத்தாலஜி, ஃபார்மசி, ஈகாலஜி. ஸோ இது எல்லாமே பயாலஜியோட ஒரு சப் டிசிப்ளின்ஸாக தான் நம்ம இந்த லைஃப் சயின்ஸில் பார்க்குறோம். Biochemistry is concerned with chemical and physiochemical processes that occur within living organisms. Carl Alexander Newberg, அவர் தான் வந்து pioneer of biochemistry and he is referred as the father of modern biochemistry. So the findings of biochemistry are applied primarily in medicine, nutrition and agriculture. Nextly, biophysics, அது என்னன்னா application of laws of physics to the biological phenomena. The term biophysics was introduced by Carl Pearson in 1892. இந்த பயோபிசிக்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டிவைசஸை டெவலப் பண்ணுறதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி டயாலிசிஸ், அதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி, கார்டியாக் டீஃபிப்ரிலேட்டர்ஸ், பேஸ் மேக்கர்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வால்வ்ஸ். ஸோ இந்த மாதிரி லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துலலாம் டிவைசஸ் டெவலப் பண்ணுறது இந்த பயோபிசிக்ஸோட எசென்ஷியல்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட்லி பயோடெக்னாலஜி, அது என்னன்னா genetic manipulation of microorganisms for the production of antibiotics, hormones. அதாவது என்னன்னா நார்மலா நடக்கிற பயாலஜிக்கல் ப்ராசஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை ஹார்மோன்ஸ்க்காகவோ அந்த ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணுறது தான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ ஹங்கேரியன் என்ஜினியர் கார்ல் எர்கி அவர் தான் பயோடெக்னாலஜி அப்படின்ற டேர்மை காயின் பண்ணாரு. நெக்ஸ்ட்லி பயோடெக்னாலஜி, அது என்னன்னா genetic manipulation of microorganisms for the production of antibiotics, hormones. அதாவது என்னன்னா நார்மலா நடக்கிற பயாலஜிக்கல் ப்ராசஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை ஹார்மோன்ஸ்க்காகவோ அந்த ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணுறது தான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ ஹங்கேரியன் என்ஜினியர் கார்ல் எர்கி அவர் தான் பயோடெக்னாலஜி அப்படின்ற டேர்மை காயின் பண்ணாரு. Molecular biology deals with the structure and function of proteins and nucleic acids, RNA, DNA. So இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். Pauling, so இவரு தான் வந்து one of the founder of this field of quantum chemistry and molecular biology. Fred Sanger, அவர் தான் being considered as the father of modern molecular biology. Molecular biology ஓட applications-னு பார்த்தோம்னா DNA hybridization, அப்புறம் DNA sequencing, genetic engineering, அப்புறம் cloning, அதுக்கப்புறம் இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுற அந்த பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ கோவிட்னாலுமே பிசிஆர் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. நெக்ஸ்ட்லி தியரட்டிக்கல் பயாலஜி, இது என்னன்னா மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் இன் தி சயின்டிஃபிக் ரிசர்ச் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி. நிக்கோலஸ் ராஷவ்ஸ்கி, an American theoretical physicist, அவர் தான் is being considered as the father of theoretical biology. நெக்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரேடியோ பயாலஜி, இது என்னன்னா ஸ்டடி ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் ஆன் லிவிங் திங்ஸ். இதில் ஒரு சப் டிசிப்ளின் இருக்கு, அது ஆக்டினோ பயாலஜி. அது என்னன்னா ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது அயனைசிங் ரேடியேஷன், அது வெறும் ரேடியேஷன்ஸ்.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவர் ரான்ஜன் அப்படின்னு. ஸோ அக்யூட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் were observed by Wilhelm Röntgen in 1895. Radio biology originate பண்ணது Leopold Fron in 1896. Nextly, marine biology. இது என்னன்னா study of organisms in the ocean or other marine bodies of water. So British naturalist Edward Forbes இவர்தான் is being considered as the founder of marine biology. Nextly, aerobiology. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்க்கும்போதே ரொம்ப பழக்கப்பட்ட COVID-19 பிக்சர் மாதிரி இருக்கு. ஸோ aerobiology is the study of flying organisms. Philip Gregory அவர் தான் வந்து is being considered as father of modern aerobiology. Nextly, biological anthropology. இது என்னன்னா study of apes and man. Franz Boas has been regarded as the father of modern anthrobiology. And Sarath Chandra Roy. இவர் தான் நம்ம first Indian anthropologist. Human-ஓட biological and behavioral aspects evolutionary perspectiveல படிக்கிறது தான் biological anthropology. Nextly, cryobiology. இது என்னன்னா study of effects on life at a very low temperature. இது என்னன்னா லைஃப் செல்ஸ், டிஷ்யூஸ், அப்புறம் அதர் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் இது எல்லாமே டீப் ஃப்ரீஸ் டெம்பரேச்சரில், சப்ஜீரோ டெம்பரேச்சர்ஸில் வச்சு இது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி. ஸோ ஃபாதர் ஆஃப் க்ரையோபயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.J. Louet. Nextly, ecology. Ecology is a study of relationships between living organisms, including human and their physical environment. The term ecology was coined by the German zoologist Ernst Haeckel in 1866. Nextly, physiology. Physiology is a study of how the human body works. ஸோ நம்மளோட பேசிக் பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் ஹவு த மாலிக்யூல்ஸ் பிஹேவ் இன் செல்ஸ், அதுக்கப்புறம் எப்படி சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒர்க் டுகெதர். ஸோ இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஃபிசியாலஜி. ஸோ ஃபிசியாலஜி அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜேன் ஃபர்னல். அண்ட் கிளாட் பெர்னார்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி. Nextly, cytology. Cytology என்னன்னா study of structure and components of cell. Cytology was termed by Robert Hooke and George N. Papanicolaou. He is considered as the father of modern cytology. Nextly, cell biology. இது என்னன்னா study of cell structure, its functions, அப்புறம் reproduction, அதுக்கப்புறம் அதோட regulations, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் cell biology. As mentioned earlier, cell was discovered by Robert Hooke in 1665 and modern cell biology oda founding father nu pathina George Emil Pallade. Nextly, karyology. It is the study of the nucleus, the whole sets of chromosomes patti padikkirathu. So in 1831 Robert Brown discovered the nucleus in the cell. Now in 1804 Franz Bohr என்றவர் நியூக்ளியஸை பத்தி டிஸ்கிரைப் பண்ணாரு. பட் இன் டீடைலா சொன்னது பாத்தீங்கன்னா ராபர்ட் பிரவுன். Nextly, genetics. The study of genes. Simpler solnomna, genetics is the branch of biology that deals with heredity. Genetics can help to identify certain conditions in babies before they are born. இப்போ பார்த்தீங்கன்னா these tests are used to diagnose disorders such as the chromosome disorders, Down syndrome, Turner syndrome. இந்த மாதிரி disorders எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டெஸ்ட் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்றாங்க. Gregor Mendel is considered as the father of genetics, and the term genetics was coined in 1905 by the English biologist William Bateson. Nextly, microbiology. It is the study of microscopic organisms. Those are being unicellular, oru cell irukkirathu, multicell irukkirathu, illa cell illada microorganisms பத்தி படிக்கிறது தான் microbiology. Antony van Leeuwenhoek is the founding father of microbiology. So இது பாத்தீங்கன்னா bacteriology. It's a subdiscipline of microbiology. It is about the study of bacteria. Louis Pasteur and Ferdinand Kohn is known as the father of bacteriology. Robert Koch இவர் தான் founder of
Modern bacteriology. The study of parasitic organisms, the parasitology. And the Italian biologist Francesco Redi is considered to be the father of modern parasitology. For example, the digestive disorders-லாம் இருந்துச்சுன்னா உடனே மோஷன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். டெஸ்ட் தான் parasitology டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஜென்ரலி டு எக்ஸாமைன் ஸ்டூல்ஸில் வந்து ஏதாவது பாராசைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுறது. Nextly, virology. It is the branch of science that deals with the study of virus. Martinus Beijering is called as the father of virology, and Dmitry Ivanovsky, who was a Russian botanist, is one of the founders of virology. Nextly, botany. So plants பத்தியான உங்களோட physiology, structure, genetics, அப்புறம் ecology இதை பற்றிலாம் படிக்கிறது தான் botany. Father of botany பார்த்தீங்கன்னா Theophrastus, and father of Indian botany அப்படின்னு சொல்லணும்னா William Roxburgh, and father of modern botany is Linnaeus. அடுத்தது பாட்னியோட ஒரு சப்டிசிப்ளின் தான் agrostology. இது என்னன்னா ஸ்டடி ஆஃப் grasses. Agrostology அப்படிங்கிற அந்த டேர்மை கொண்டு வந்தவரே ஜான் ஷியூசர், தி ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அடுத்தது பிரையாலஜி. பிரையாலஜி என்னன்னா ஸ்டடி ஆஃப் பிரையோஃபைட்ஸ். இதுவும் வந்து ஒரு சப்டிசிப்ளின் ஆஃப் பாட்னி. இது இந்த பாறைகளில் வளரக்கூடிய செடி வகை, அப்புறம் இந்த பாசி, ஸோ இந்த மாய்ஸ்டான பிளேஸ்ல ரொம்ப ஈரத்தன்மை இருக்கிற பிளேஸ்லலாம் வளரக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு பற்றி படிக்கிறது தான் பிரையாலஜி. ஸோ ஃபாதர் ஆஃப் பிரையாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பாட்டனிஸ்ட் ஜான் ஹெட்விக். அடுத்தது டென்ட்ராலஜி. ஸோ இது என்னன்னா ஸ்டடி ஆஃப் ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ், புதர் வகை அந்த மாதிரி செடிகளை பற்றி படிக்கிறது, ரொம்ப டென்ஸாக இருக்கிற ஏரியாஸில் இருக்கிற மரங்களை பற்றி படிக்கிறது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பாட்னின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை யூஸ் பண்ணது வில்லியம் டேட்டன். அடுத்தது மைக்காலஜி. மைக்காலஜி இஸ் ஆல்சோ அ சப்டிசிப்ளின் ஆஃப் பாட்னி. மைக்காலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஃபங்கை, பூஞ்சை, அது பற்றியான படிப்பு தான் மைக்காலஜி. ஸோ ஹென்ரிச் ஆண்டன் டி பாரி அவர் தான் இஸ் டேர்ம்ட் as father of mycology, and modern age mycology ஓட pioneer இருந்தவர் பியர் ஆண்டனியோ மிஷில். And pomology. Pomology is the study of fruits. American pomologist Charles Darwin அவர் தான் is being considered as father of pomology. அடுத்தது phycology. இதுவும் ஒரு subdiscipline of botany. Phycology is the scientific study of algae, பாசிகள், அதை பற்றியான ஒரு படிப்பு. லெமராய் அண்ட் வில்லியம் ஹென்ரி ஹாவே இவங்க தான் ஆல்கேவை குரூப்ஸில் செக்ரிகேட் பண்ணாங்க. அண்ட் ஹாவே ஹாஸ் பீன் கால்ட் as the father of modern phycology. Nextly, zoology. ஸோ எல்லாருக்கும் தெரியும், it is the scientific study of behavior, structure, physiology, classification and distribution of animals. Father of zoology in பார்த்தீங்கன்னா Aristotle, and Conrad Gessner is considered to be the father of modern zoology. Nextly, acarology. It is a subdiscipline of zoology. It is about the study of ticks and mites. குட்டி குட்டி பூச்சிகள் and ஒட்டுண்ணிகள் இதை பற்றியான படிப்பு தான் இந்த acarology. So Edward Baker and George Wharton இவங்க ரெண்டு பேருமே considered as fathers of acarology. அடுத்தது batrachology. இதுவும் ஒரு subdiscipline of zoology. It is about the study of amphibian, அதாவது frogs, அப்புறம் salamanders, newts, அதாவது நீரிலும் நிலத்திலும் வசிக்கக்கூடிய பிராணிகளை பற்றி படிக்கிறது தான் batrachology. அதே மாதிரி ஊர்வன, அதாவது reptiles பற்றி படிக்கிறது herpetology அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து carcinology. It is the study of crabs, and it is also a subdiscipline of zoology. Charles Darwin அவர் தான் இந்த crustaceans பற்றி எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணவர். Nextly, entomology. It was a subdiscipline of zoology, and it is about the study of insects. William Kirby அவர் தான் is considered as father of entomology. So William Kirby and William Spence இரண்டு பேரும் சேர்ந்து they have published an entomological encyclopedia.
Nextly, hematology. Hematology is the study of blood. So microscope build பண்ணி அதில் blood cells identify பண்ணது Anthony van Leeuwenhoek. And William Hewson everything is being called as father of hematology. Nextly, lepidopterology. This is also a subdiscipline of zoology and it is about the study of butterflies. So பட்டாம்பூச்சிகள் பற்றியான படிப்பு. So this term was coined by Linnaeus in 1735. அடுத்தது malacology. This is also a subdiscipline of zoology and it is about the study of mollusk. இதே study of shells ன்னு பார்த்தோம்னா அது conchology. So இந்த malacology term was invented by French American naturalist Constantin Samuel. Nextly, mammalogy. It is the study of mammals. பாலூட்டிகள் பற்றியதான படிப்பு. So American scientist Hart Merriam is considered as father of mammalogy and Joseph Grinnell is considered as first modern mammologist. Myrmecology. So இதுவும் வந்து it's a subdiscipline of zoology and it is about the study of ants. எறும்புகள் பற்றியான படிப்பு. The word myrmecology was coined by William Morton Wheeler. Nextly, ornithology. It is the study of birds and it is also a subdiscipline of zoology. Alan Octavian Hume is considered as the father of ornithologists. Nextly, health science la irukra branches பத்தி பார்க்க போறோம். Anatomy. So anatomy என்னன்னா it is the study of structure of organisms and their parts. தமிழ்ல உடற்கூறியல் அப்படின்னு சொல்றாங்க. So Andreas Vesalius is being considered as the father of modern anatomy. அடுத்தது craniology. It is the study of skulls. மண்டையோடு அதை பற்றியான படிப்பு. Franz Joseph Gall அவர் தான் craniology அப்படிங்கிற டேர்மை இன்வென்ட் பண்ணாரு. Nextly, histology. Histology is the branch of science that deals with the study of tissue. திசுக்கள் பற்றிய படிப்பு தான் histology. So histology அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் Francois Xavier Bicquet and Marcello Malfighi. இவர் தான் is being considered as the true father of histology. Nextly, angiology. It is the study of blood vascular system. Father of angiology அப்படின்னு பார்த்தீங்கன்னா William Harvey and Indian cardiologist Matthew Samuel is known as the father of angioplasty in India. Nextly, cardiology. It is the study of heart. So previous studyல சொன்ன மாதிரி William Harvey அவர் தான் cardiology அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் அவரோட அப்சர்வேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணவர். And Thomas Lewis is considered as the father of modern cardiology. Nextly, etiology. It is the study of diseases. அதாவது நோயின் காரணம் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் etiology. So Robert Koch அவரோட டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்ல தான் etiologyயோட டிஸ்கவரிஸ் இருந்திருக்கு. Nextly, embryology. It is the study of embryo. அதாவது ஒரு கருவோட development stage or birth of young ones. So Carl Ernst von Baer is the father of modern embryology. Nextly, gerontology. It is the study of growing old. Aging பத்தி படிக்கிறது and aged adults வயசானவங்களை பத்தி படிக்கிறது. Korinchevsky is considered as the father of gerontology and the term gerontology was coined by Elie Metchnikoff. Nextly, gynecology. It is the study of female reproductive organs. Marion Sims has been called the father of gynecology. Nextly, hepatology. It is the study of liver. கல்லீரல் பற்றியதான படிப்பு. Hans Popper, he is regarded as the founding father of hepatology. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப பழக்கப்பட்ட வேக்சினேஷன் பிக்சர். So immunology, it is the branch of medicine and biology concerned with immunity. So Edward Jenner is called as the father of immunology.
அடுத்தது நியூராலஜி. இட் இஸ் தி ஸ்டடி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். நரம்பியல் பற்றியதான படிப்பு. ஸோ தாமஸ் வில்லிஸ், he is the founder of neurology, and Jane Martin Charcot, he is the father of modern neurology. Nextly, neonatology. It is the study of newborn babies up to 1 month of age. பச்சிலம் குழந்தைகள் அதை பற்றியதான படிப்பு. So Louis Gluck, an American neonatologist, இந்த ஸ்டடியில நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதுனால he is considered as the father of neonatology. அடுத்தது nephrology. It is the study of kidney, சிறுநீரகம் பற்றிய படிப்பு. John Putnam Merrill, an American physician, is credited as the father of nephrology. So nextly, ophthalmology. It is the study of eyes. George Bartisch, a German physician, is considered as the father of modern ophthalmology. அடுத்தது pathology. Pathology is the study of diseases in human beings. ஸோ ஒரு டிசீஸோட காஸ், ஆரிஜின், அப்புறம் அதோட நேச்சர் என்னங்கிறத படிக்கிறது தான் இந்த பிரான்ச். ஸோ ருடால்ஃப் கால் வர்ச்சோ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பேத்தாலஜி as well as the founder of modern medicine. அடுத்தது pharmacology. It is the study of effect of medicines on organisms. Jonathan Pereira is considered as the father of pharmacology, and Ramnath Chopra, he is the father of Indian pharmacology. Nextly, odontology. It is the study of teeth and gums. So Walsh Fachard is considered as the father of modern dentistry, and Dr. Oscar Amedo is considered as the father of forensic odontology. அடுத்தது oncology. It is the study of cancer. Dr. Sidney Farber is considered as the father of modern medical oncology. அடுத்தது osteology. It is the study of bones in human and animals. Vesalius is the father of modern osteology. Lastly, urology. So this study deals with the diseases of the male and female urinary tract, kidney, ureters, bladder and urethra. இது பத்தியான ஸ்டடி தான் urology. Hugh Hampton Young is considered as the father of modern urology. And finally, we are at the end of this video. So main concepts of life science la branches of life science பத்தி பார்த்தோம். ஸோ கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்து போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸை பாருங்கள். ஸோ என்னோட வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் லேக் ஆயிருக்கா, இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியுமா, அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் drop it in the comment box. So my best wishes to the TNPSC and UPSC aspirants. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. And thank you so much for watching this video.